நம்ம பிளம்பர் இன்றைக்கி சேலம் அஸ்தம்பட்டி சைட்டு தான் பார்க்க போகிறோம். நேற்று செஞ்ச ஒர்க்கில் கண்டினியூ ஒர்க்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன வேலை செஞ்சுருக்கிறோங்கன்னா, கார்பரேஷன் லைன் மோட்டர் லைன் நல்ல தண்ணி மோட்டர் லைன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு காங்கிரீட் எல்லாமே வந்து தொட்டி மேலே இருக்கிற காங்கிரீட்லாம் உடச்சி போட்டிருக்கோம். எதுக்காக அப்படின்னா ஃப்ளோரிங் வந்து ஏறி போயிடும், அதனால் உடச்சி போட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா தொட்டி மேலேருந்து 2 இன்ச்சு காங்கிரீட்டை உடச்சிட்டு பார்த்திங்கன்னா கார்பரேஷன் லைனு, ஃபுட்பால் லைனு, அப்புறமேட்டு கார்பரேஷன் தண்ணி இழுத்து தொட்டியில் வேகமாக ஊற்றுறதுக்கு இழுத்து ஊற்றுற லைனு, மோட்டர் லைனு இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். நல்ல தண்ணி மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா வால்லையே வந்து ஆங்கிளில் அடித்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இன்ஜினியர் சொல்லிட்டாங்க. அவருக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம். பைப் எல்லாம் போட்டு நீட்டாக ஆடாத மாதிரி கலவை போட்டு நாம்ளே பேக் பண்ணி விட்டுருணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா நீட்டாக இருக்கும். இல்லைனா வந்து ஃப்ளோரிங்கில் போகிறது உடச்சிருவாங்க. ஃப்ளோரிங்கில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிவிசி பைப்பு தான் போட்டிருக்கு, சிபிவிசி லைன்லாம் எதுவும் போடலை. சந்தில் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு வேஸ்ட் லைனு, கிளாஸட் லைனு ரெண்டுமே 4 இன்ச்சு போட்டிருக்கு. சேம்பர்லாம் நல்லா நீட்டாக கட் பண்ணி கொடுத்தாச்சு. மேலே வந்து பார்த்திங்கன்னா பிவிசிலேயே வந்து 4 இன்ச்சில் ஸ்டெப்லாம் மாதிரி வரும், அந்த லைன் எல்லாமே போட்டு கொடுத்துருக்கு. லைனு ஜம்ப் ஆகிற இடத்தெல்லாம் வந்து அவுட்டரில் மடித்து தான் போட்டிருக்கு. 2 அடி சந்து இது. மண் எடுத்து வெளியில் போடுறதுக்குள்ளே இன்றைக்கி கொஞ்சம் போதும்னு இருந்தது. மொத்தம் 3 பேர் தான் அனுப்பிவிட்ருந்தாங்க. ஒருத்தர் சில்லற வேலைன்னு சொல்லி அனுப்பிவிட்ருந்தாங்க. டோட்டலாக எல்லா வேலையுமே முடித்து நீட்டாக மட்டம் கட்டி எல்லாம் பைப் லைன்லாம் போட்டெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. இன்றைக்கி செஞ்ச வேலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2 இடத்துல வேலை செஞ்சேன். இந்த மாதிரி சில்லற வேலை. ஃபஸ்ட்டு செங்கல் வச்சு நூல் கயிறு வச்சு கலவை போடாமல் அப்படியே போட்டு விட்டோம். ஏன்னா கீழே வந்து மண் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படின்னாங்க. அதனால் போட்டு ரெடி பண்ணி விட்டாச்சு. இது அவுட்ரு லைனு சாரம் போட்டு அடித்த லைன்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா வால்லே அடிச்சது, பார்க்கெலாம் போடலை, ஏன்னா இன்ஜினியர் வாங்கி தரல. வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு. டோட்டலாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு சப்ளை லைனு, கீழே மேலே ஒரு ஃப்ளோருக்கு தனி சப்ளை லைனு, கீழே ஒரு ஃப்ளோருக்கு தனி சப்ளை லைனு. தேங்க்யூ.